ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஹோம்மேடு ரசமலாயும் ரசகுல்லாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் திக் பால், அதாவது நம்மளுக்கு நான் அந்த கொழுப்போட லெவல் அதிகமாக கிடைக்கும் இல்லையா, அந்த பால் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையானது பாதாம், உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்பட்ட அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பாலுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். லெமன் ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி, அது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் திக் பாலுன்றதால அது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கொதி வர நிலமை அப்போ கரெக்டாக நம்ம அந்த பொங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் அப்போ நம்ம லெமனை ஆட் பண்ணிக்கலாம். லெமனை ஆட் பண்ணும்போது என்னடா அதில் அந்த எலுமிச்சம்பழத்தோட கொட்டை இருக்கும்னு நினைக்காதீங்க. அது நமக்கு கையில் வந்துடும். இப்போ செய்யும்போது நம்மளுக்கு அந்த ஜூஸ் போடும்போது பிழிகிற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கூட அதில் கூட பண்ணிக்கலாம். நான் பசங்க கேட்குற ஆர்வத்தில் அப்படியே பிழிஞ்சிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பன்னீருக்கு திரையும் இல்லையா, அதே மாதிரி தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரியாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கொதிக்கும்போது தண்ணி தனியாகவும் இந்த நம்ம பன்னீர் மாதிரி வருது இல்லையா, நம்ம பாலோட தயிரை பிரிக்கிற மாதிரி அது பிரியும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சி இது தான். இப்போ ஒயிட் கிளாத் ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனான கிளாத்தில் இப்போ நம்ம அதை ஊற்றிட்டு வாஷ் பண்ண போகிறோம். ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும். எப்படின்னா, நமக்கு அந்த எலுமிச்சம்பழம் புளிப்புத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ண போகிறோம். நல்லா வாஷ் பண்ணணும். அந்த வாஷ் பண்ணும்போதே அந்த சீட்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டோம். கலரே சேஞ்ச் ஆனது பார்த்தா தெரியுது இல்லையா. இப்போ நல்லா பிழிஞ்சிக்கலாம். முடிஞ்சணும் நல்லா பிழிஞ்சு அதில் வாட்டர் 1 ட்ராப் கூட இல்லாத வரைக்கும் நல்லா பிழிஞ்சாச்சு. பிழிஞ்ச பிறகு இப்போ அதை பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நம்ம சாஃப்டாக ஆக்கணும். அதுக்காக நல்லா பிசைய போகிறோம். எப்படின்னா, சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசையலாம். அதுக்காக ரொம்ப மையாவும் ஆக்க வேண்டாம். ஏன்னா நம்ம அந்த ரசகுல்லா இந்த மாதிரி பிடிக்கிறோம் இல்லையா, அப்போ கடிக்கும்போது சவுன்னு இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ நான் 2 ஷேப்பில் வச்சுருக்கேன். ரசமலாய்க்கும் ரசகுல்லாக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரசமலாயை கொதிக்க வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கான இது எடுத்துக்கலாம். அதுக்கு ஏலக்காய் எடுத்து நல்லா அந்த சர்க்கரை தண்ணியில் கொதிக்க வச்சுருவேன். அந்த சர்க்கரை தண்ணியை இருத்துட்டு தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு சர்க்கரையில் தூசிலாம் இருக்கும், அதில் எடுத்துகிட்டு தான். இப்போ நம்ம அந்த ரசமலாய்க்கு வச்சுருக்கதும் ரசகுல்லாவுக்கு வச்சுருக்கதையும் நம்ம பிடிச்சி வச்சுருக்கதை அதில் போட்டு நல்லா அந்த சர்க்கரையோட தன்மை உள்ளே ஊறுற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். நான் பாதாமை இடிச்சிக்க போகிறேன். சில பேர் கட் பண்ணுவாங்க, இடித்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் அதை பொடிப்படியாக இடித்து வச்சுருக்கேன். இது வாயில் போடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி இடிச்சிருக்கேன். இது நல்லா முக்கி விட்டுக்கலாம். இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா, நான் உடைய ஆரம்பிச்சிச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ ரசமலாய்க்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், ஏலக்காய் அண்டு பாதாம், பால் நல்லா அது பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கொதிக்கும். இப்போ கொதிக்கும்போது நம்ம பாதாம் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி பார்த்தா தெரியும், பாதாம் பால் மாதிரி வரும்போது உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரை. ஏன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி உருணதை போடும்போது நம்ம அந்த பாலையும் ரசமலை மாதிரி தான் எடுத்துப்போம் இல்லையா, ஜூஸியாக. ஸோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ரசமலாய் ரெடி. சேம் நம்ம ஆல்ரெடி சர்க்கரை வாட்டரில் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அது இன்னும் திக்காகவும் எடுத்துக்கலாம். இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஜீரா லெமன் எடுத்து வச்ச ரசகுல்லாவும் ரெடி.